ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். சோபகிருத்து வருஷம் மார்கழி மாதம் 17/12/2023 14/1/2024 வரை உண்டான நாட்களுக்கு மார்கழி மாதத்தின் பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு பார்த்தாலேயானால் இது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம். மார்கழி மாதம் தான் தட்சிணாயனத்தினுடைய கடைசி மாதம். அதற்கு அடுத்த மாதம் உத்தராயணத்தின் முதல் மாதம் மாறுது. அதனால் இது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம்ன்றதுனால தேவர்களுக்கு ஒரு வருஷம்னு இந்த சொல்கிறதுனால உத்தராயணம் பகல் பொழுதுன்னு சொல்கிறதுனால இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது. அதாவது இந்த மார்கழி மாதம் கார்த்தால 4:30 6 மணி வரலாம், இல்லை 4 மணி வரணும்னு வச்சுக்கலாம். அதனால் நம்ம விடிய காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய விசேஷம். இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தை பொறுத்தவரையிலும் 30 நாட்களும் விசேஷமான நாட்கள்னே சொல்லணும். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னா, சோபகிருத்து வருஷத்தினுடைய மார்கழி மாதத்தின் கோல்சாரம் மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது பகவானும், சுக்கிர பகவான் துலா ராசியிலும், செவ்வாயும் புதனும் விருச்சிகத்திலும், சூரிய பகவான் தனுசு ராசியிலும், மகரத்தில் சனி பகவான், ராகு பகவான் மீனத்தில் இருக்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலேயானால் சனி பயிற்சி 20/12/2023, அதாவது மார்கழி 4ஆம் தேதியே சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் மாறக்கூடிய மிகவும் ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு 2.5 3 வருஷம் எடுக்கக்கூடிய கிரகம். சனி பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும். சனி பயிற்சி பலன்கள்னு தனியாக போட்டிருக்கேன், அதை பாருங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போகிறார். அது 25ஆம் தேதி அன்னைக்கு போகிறார். 25ஆம் தேதி 25/12/2023 அன்னைக்கு மாறுறார். 27ஆம் தேதி 27/12/2023 அன்னைக்கு செவ்வாயும் புதனும் தனுசு ராசிக்கு போகிறார். இந்த மாதத்தில் வரக்கூடிய பெரிய மாற்றம்னு சொல்லக்கூடியது சனி பயிற்சி. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னன்றதை பார்ப்போம். விசேஷ தினம் அப்படின்னா 30 நாட்களும் சூடி கொடுத்த சுடர்குடியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் 30 நாட்களும் திருப்பாவை பெரிய விசேஷம். மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணபிரானுடைய மாதம்ன்றது சொல்கிறோம். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் 23/12/2023 வைகுண்ட ஏகாதசி. ஏகாதசியில் மிக பிரசித்தி, மிக ஏற்றம் பெற்றது. அதாவது ஏகாதசியில் மிகவும் ஏற்றம் வைகுண்ட ஏகாதசி. அதுவும் ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஏற்றமாக இருக்குது. அந்த அன்னைக்கு பரமபதம், அதாவது பரமபத வாசல் திறந்தே இருக்கும். அன்னைக்கு யார் இறந்து போகிறார்களோ அவர்கள் நேரடியாகவே பரமபதத்துக்கு போகிறதா ஒரு ஐதீகம். அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தின் மிருகசீரிஷம் திருவாதிரை, இது ரொம்ப விசேஷம். மிருகசீரிஷம் மார்க்கண்டேயனுடைய பிறந்த நாள். மார்கழி மிருகசீரிஷம். மார்க்கண்டேயன் அவர் யமனுக்கிட்டேயே தப்பி அவருக்கு தீர்க்க ஆயுள் கொடுத்ததாக சரித்திரம். மார்க்கண்டேய புராணம் பெரிய விசேஷம். அதனால் தீர்க்க ஆயுஷ் கிடைக்கணும்னா மார்க்கண்டேய புராணம் படிக்கிறதும் மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுறதும் பெரிய ஏற்றம். திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதத்தில், அதுவும் மார்கழி திருவாதிரை ஆருத்ரான்னு சொல்லக்கூடியது. எப்படி பெருமாளுக்கு பெரிய விசேஷங்களாக வருதோ அதே மாதிரி சிவபெருமானுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் ஆருத்ரா. இது சைவர்கள் கோவிலில் ஒரு பெரிய விசேஷம். சைவர்கள் கோவில்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம். அதனால் ஆருத்ரா தரிசனம் பெரிய ஏற்றம். அது தவிர ஆருத்ராவில் விரதம் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஆருத்ரா களி பெரிய ஏற்றம். இதை தவிர மார்கழி மூலம் அப்படின்றது ஆஞ்சநேயர் ஜெயந்தி, அனுமானை வழிபடக்கூடிய ஒரு பெரிய நாள், அவருடைய பிறந்த நாளாக சொல்லப்படுறது. இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் 1/1/2024 ஆங்கில புத்தாண்டும் வருது. இந்த மாதத்தில் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் தான் அது வரும். இந்த மாதத்தில் பெரிய விசேஷம் அப்படின்னா பாவை நோன்பு. அது தவிர 27ஆவது நாள்னு சொல்லக்கூடியது கூடாரை வெல்லும் சீர். அது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. அந்த பாடல் 12/1/2024 அன்னைக்கு வரும். 14ஆம் தேதி அதோட இந்த மாதம் முடிஞ்சுடுறது. 15ஆம் தேதி தை மாதம் பிறந்துடுறது. இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் பாவை நோன்பு. அதை தவிர இந்த திருவம்பாவை சொல்வா. திருவம்பாவை இந்த ஆருத்ராவிற்கு 9 நாள் முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து திருவம்பாவை சேவிப்பாள். அதுவும் பாவை நோன்பு இருப்பாள். இதெல்லாம் வழக்கம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் பொறுத்தவரையிலும் பொதுவான கோவில்களுக்கு உண்டான விசேஷங்களை பொதுவாக பார்ப்பாங்க. வீட்டினுடைய விசேஷங்கள்னு சொல்லக்கூடிய கல்யாணம், கிரகப்பிரவேசம், காது குத்தல், அது தவிர பூணல் கல்யாணம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொதுவாகவே இதில் பண்ணுறது இல்லை. கிரகப்பிரவேசம் ஒரு சில இடத்துல பண்ணுவாள், ஆனால் கல்யாணம் பண்ணுறது இல்லை. சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய வீட்டு சுபகாரியங்கள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதத்தில் பண்ணுறது இல்லை. கோவிலுக்கு உண்டான சுபகாரியங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் பண்ணுறான். இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம், மேஷம் முதல் மீனம் வரை. அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம்
நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். இந்த மாதம் அதாவது சோபகிருத்து வருஷம் மார்கழி மாதத்தில் பார்த்தலையானால் சூரிய பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். ஏன்னா சூரிய பகவான் தனுசுக்கு வர்றது தான் நம்ம வந்து தனுர் மாதம்னு சொல்லக்கூடியது, சௌர மாதங்கள்ன்றதுனால தனுர் மாதம்னு சொல்லக்கூடியதுனால தனுசில் சூரியன் இருப்பார். இதில் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசியின் அதிபதி 5ஆம் இடத்துலையும் 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய ஏற்றம். 5க்கு 5ன்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடம். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு, பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்பவும் வலுப்பெற்று இருக்கிறதாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர இந்த மாதம் அதாவது 17/12 பிறக்கக்கூடிய மாதமானது 20ஆம் தேதி அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வரார். இது ஒரு பெரிய பயிற்சியாக இருக்கும். கண்டக சனியாக 2.5 வருஷம் அவர் இருக்க போகிறார். இருந்தாலும் இந்த மாதத்தில் அவர் பிறக்கிறதுனால உடல்நிலையில் சற்று கவனம் தேவையாக இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார், அதாவது ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறேன். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிராளிகளை அவ்வளவாக நம்ப வேண்டாம். ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு 5ஆம் இடத்துல போயிருக்கார். இந்த மாதம் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு பார்க்கும் பொழுது செவ்வாயும் புதனும் வந்து இந்த மாதம் 27/12/2023 அதாவது ஒரு 10-11ஆம் தேதி வாக்கில் வந்து மார்கழி மாதம் 11 தேதியில் வந்து செவ்வாயும் புதனும் விருச்சிகத்திலிருந்து அதாவது தனுசுக்கு போகிறார். தனுசுக்கு போகும்போது செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு சுபர் அதை தவிர வந்து மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து அவர் வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறதும் 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பரிவர்த்தனை ஆகிறதும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதம் மொத்தமே வந்து உங்களுக்கு எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர வந்து இந்த பிஆர்னு சொல்லக்கூடிய பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்தில் போகிறது பெரிய விசேஷம். பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. பொருள் செல்வத்திற்கு தடை இருக்காது. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியை பார்க்குறார். தனகாரகன் தனஸ்தானத்தையும் தனஸ்தான அதிபதியை பார்க்குறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சனி பகவானின் பார்வை அந்த அளவுக்கு சுபிட்சத்தை கொடுக்காது. இந்த சனி பயிற்சி பலன்கள் தனியாகவே போட்டிருக்கேன், அது தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். சனி பயிற்சி 2023-26ன்னு தனியாக போட்டிருக்கேன். இதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். உடல்நிலையில் சற்று தொய்வை கொடுத்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. மறைந்த இடத்திலிருந்து பணவரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ரேஸு, லாட்ரி, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் வந்து திருமணமாகி ரொம்ப நாள் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். ராசியும் அதிபதியும் போய் அங்கே 5ஆம் இடத்துல உட்கார்றதுனால கண்டிப்பாக திருமணமாய் ரொம்ப நாள் வந்து குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் வேலை, அதாவது புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா 9ஆம் இடம் வந்து நல்ல வலுப்பெற்று போயிருக்கு. ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்வாடே, அந்த மாதிரி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. போட்டித் தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வந்து உங்களுடைய இதில் வந்து இந்த அரசியல், அரசாங்கம் சார்ந்தவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. சனியினுடைய பார்வை பொல்லாதது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். எதிர்பாலினத்தவரை வந்து நம்ப தேவையில்லை. அதை தவிர வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை கொஞ்சம் ஜாகிரதையாக வாட்ச் பண்ணிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. அதனால் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதத்தில் வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேனால் 19ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரலாம். 19/12/2023 29
1/12/2023 வரலும் உண்டான நாட்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் வர்றதுனால வந்து புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா கண்டிப்பாக தடங்கள் வரும். அதற்காக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் வந்து நவகிரக சன்னதியில் சந்திர பகவானுக்கு வந்து ஒரு நெய் விளக்கு போட்டுவாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து இந்த சூரியனார் கோவில் போய்ட்டு வாங்க. கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் போய்ட்டு வாங்க. அது போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.